எதுக்காக சத்யராஜ் கேரக்டர் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறதே சரியா கன்வே ஆகல. சரி, அதுக்கு ஒரு ரீசன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதோட கான்சிக்வன்சஸ் அந்த கேங்ல என்ன அப்படிங்கிறது புரியல. எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. சத்யராஜ் ரஜினிக்கு அப்படி என்ன ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. எந்த டாக்குமெண்ட்ஸ் பறி போனாலும் கவலை இல்லைன்னு ஒரு வில்லன் சொல்லும்போது அவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பாயிண்ட்லெஸ்ஸா தெரியுது. ஃபிளாஷ்பேக்கா சொல்லும்போது வெளிநாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஷுவலா காட்டும் போது இந்தியா மாதிரி தான் இருக்கு. ஹீரோ எப்படி மாசா மாறினாரு, அவரை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படணும் புரியல. ஒரு டெக்னாலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை விஷுவலாக காட்ட நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் யோசிச்சா அந்த டெக்னாலஜியோட தேவையுமே கூட அபத்தமாக தான் இருக்கு. மோனிகா பாட்டு வரணும், அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வேணும். என்ன பண்ணலாம்? திடீர்னு ஹார்பர்ல கப்பல் மேல ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல பொண்ணு தான் பூஜா ஹெக்டே. அவரை பார்த்ததுமே சோபின் மோனிகா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கட் பண்ணா மோனிகா பாட்டு வருது. இந்த இடத்துல இந்த பாட்டு எதுக்குன்னு புரியல. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அழுத்தமா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான காட்சிகள் எதுவுமே படத்துல இல்ல. ஜஸ்ட் ரஜினி சொல்லிட்டாருங்க, நல்ல மனுஷன் நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும்.